நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக நீங்களும் யூடியூப்லேயே அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா? வணக்கம், நான் உங்கள் ஹரி விஜய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மானிட்டேஷன் எப்படி அப்ளை ஆச்சுன்றது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ யூடியூப்ல இருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது, அதையும் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்கிறோம், இதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்க போகிறோம், இதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட் வீடியோ போட போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ப்ரோ காசு ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னால் மட்டும் இல்லை, அது எல்லாராலையும் ஈஸியாக இது பண்ண முடியும். ஆனால் என்னென்னா, நான் எடுத்துக்கிட்ட டைம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானதாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 2019 நான் என்னுடைய உழைப்பை போட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா நெவர் கிவ் அப், ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல் தான் நான் 2019 கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி வீடியோ போட்டாச்சு. ஸோ வீடியோ போட்டதில் நிறைய வாட்டி கொஞ்சம் தோல்வியை தான் சந்தித்தேன். 2019 இது வரைக்கும் ஒரு 15 மெயில் ஐடி கிட்ட ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 15 மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் அதுக்கு நம்ம போட்ட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, கோப்ரோ கேமரா வாங்குறதுல இருக்கட்டும், கிம்பிள்லேருந்து நிறைய இது வாங்கணும். ஆனால் நம்ம யூடியூப்லேருந்து அவ்வளோவா வியூஸ் எதுவுமே போகலை, அந்த சேனல் அவ்வளோவா கொஞ்சம் இதாகலை. ஸோ க்ரோத் இல்லாமல் தான் அப்படியே கொஞ்சம் இதாக விட்டாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன தான் பார்த்துக்கலாம், மறுபடியும் யூடியூப் சேனலில் இறங்கலாம்னு சொல்லி தான் 2025 இறங்கணும். ஸோ 25 இறங்கினதுக்கு ஒரு 3 மந்த் தான் இருக்கும். எப்படி மானிட்டேஷன் அப்ளை ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர், அது மாதிரி 10 மில்லியன் வாட்ஸ்அப் டைம் தாண்டியே போயிடுச்சுங்க. அதனால் ஸோ அப்ளேன்னு எப்படி சொல்லி யூடியூப் சேனலுக்கு மானிட்டேஷன் அப்ளை அப்படின்னு காட்டிடுச்சு. சாரி காட்டலை. என்னடா இது காட்டவே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஒரு 3 மந்த் எப்படி சொல்கிறது, ஒரு 3 மந்த்தாக என்னடா நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு, எதனால் வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்க்கும்போது இருந்துச்சு, ஒரு மெயில் ஐடியில் 3 மெயில் ஐடி, ஒரு யூடியூப் சேனலுக்கு 3 மெயில் ஐடி ஒரே ஃபோனில் இருந்துச்சுன்னா அது மானிட்டேஷன் அப்ளை காட்டாது அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த மெயில் ஐடியில் உள்ளதெல்லாம் அழிச்சிட்டு எந்த மெயில் ஐடி யூடியூப் சேனல் வச்சிருக்குமோ அந்த மெயில் ஐடி மட்டும் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் போய் அப்ளை பண்ணேன். நிறைய ப்ராசஸ்லாம் இருந்துச்சுங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு, அதுக்கு மெயின் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்கௌண்ட், கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறது முக்கியம்னா, நம்ம கரெக்டான ஒரு லொக்கேஷன், கரெக்டான ஒரு அக்கௌண்ட், கரெக்டான அட்ரஸ் கொடுத்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்சி கரன்சின்னு சொல்லி அது ஒரு டேக்ஸ் மாதிரி பிடிப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து இப்போ யூடியூப் சேனலில் ஒரு ரெவன்யூ நமக்கு வருதுன்னா, ஃபஸ்ட்டு சேலரி வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு தான் நமக்கு இப்போ அவங்களுக்கு பாதி கொடுத்துட்டு தான் நமக்கு பாதி தருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பாதி போக நமக்கு மீதி வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ப்ராப்பராக இந்த ஜிஎஸ்டி வரி எவ்வளோ எடுக்கணும் எல்லா அது ஒரு ஃபார்ம் மாதிரி அதில் யூடியூப் சேனல் அந்த இதில் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து மொபைலில் போட்டிருப்பாங்க, ஆல்ரெடி இது மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோங்க. அதே மாதிரி நீங்களும் அது மாதிரி ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த வெரிஃபைலாம் கரெக்டாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு செக் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் அப்ளை, ரெண்டாவது கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட், மூணாவது வந்து வெரிஃபைடுனா நம்ம இந்த இப்போ நமக்கு $17 வந்திருக்கு, இன்னைக்கு $100க்கு இன்னைக்கு $30 வரணும். இப்போ அந்த $30 நம்ம வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு இது அனுப்புவாங்க, ஒரு பின் நம்பர் மாதிரி 4 பின் நம்பர் அனுப்புவாங்க. அந்த பின் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின் நம்பர் நம்ம கரெக்டான ஒரு அட்ரஸ்க்கு தான் போகுதா, ஸோ இவங்க தான் இந்த யூடியூப் சேனலில் ரன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இது மாதிரி நமக்கு பிடிச்சி அனுப்புவாங்க, அந்த 4 ஓடிபி நம்பர். ஸோ அந்த பின் நம்பர் நம்ம கரெக்டாக $100 ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பின் நம்பர் கரெக்டாக கொடுக்கணுங்க. அந்த பின் நம்பர் நம்ம கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் நம்ம பேங்கை வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் இணைக்க சொல்லும். உங்களுடைய அமௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி இணைக்க சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேக்ஸிமம் எல்லோரும் என்னென்னா ஐஓபி பேங்க். ஸோ இந்த பேங்கோடைய இதுதான் இது பண்ண சொல்லுவாங்க. அதை நம்ம வீடியோ போட ஒரு $50 வந்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் எனேபிள் பண்ண சொல்லும். அதை நம்ம அக்கௌண்ட் எப்படி எனேபிள் பண்ணணும்னா, நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர், அதே மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பேர் கொடுத்துருக்கோமோ அதே பேரில் தான் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு, அது போக நம்ம ஏன்னா யூஎஸ் கண்ட்ரிலேருந்து நமக்கு அமௌண்ட் அனுப்புகிறாங்கன்னா, நம்ம எந்த பேங்க் அந்த பேங்க் கூட அது ஒரு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எஸ், அந்த ஷிஃப்ட் கோடு நம்பர் வந்து பேங்கில் கேட்டால் தருவாங்க. சில பேர் நீங்கள் கேட்பாங்க, எதுக்குன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது எனக்கு யூஎஸ்லேருந்து எனக்கு அமௌண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பேங்கில் நம்பர் கொடுப்பாங்க, ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி ஒரு 6 நம்பர் கொடுப்பாங்க, பேங்க் நம்பர். அந்த பேங்க் நம்ம ஷிஃப்ட் கோடு அதில் எனேபிள் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சேலரி வந்து நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பாதி எடுத்துகிட்டு தான் நமக்கு தருவாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சேலரி வந்து நமக்கு டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து விழுந்துருங்க. ஸோ இதாங்க கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கவனமாக போட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோ அது வந்து கொஞ்சம் கவனமாகவே போடணும். மேக்ஸிமம் குளிக்கிற இடத்துலையோ
ஒரு சில இடத்துல இந்த சின்ன பசங்களை இந்த அவங்கள இப்போ இந்த வெயிலோடு விளையாடு ஸோ அந்த சாங்கை போட்டுட்டு அவங்க அமனமாக இருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோலாம் போடவே கூடாது. அது போட்டோம்னா ஸ்ட்ரைக் விழுந்துடும். ஸ்ட்ரைக் விழுந்துச்சுன்னா சேனல் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேன், எனக்கு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு. அந்த ஸ்ட்ரைக்கை நான் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து விட்டேன். ஸோ இந்த மாதத்தோட அந்த ஸ்ட்ரைக் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு நல்ல வியூஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை, அதையும் பார்த்துக்கிடலாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க, யூடியூப்லேருந்து அழகாக ஈஸியாக சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக திறமையும் எஃபெக்டும் நெவர் கிவ் அப். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுடைய மைண்டு கரெக்டாக யூடியூப்பில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும், யூடியூப்பில் இருந்து நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ நீங்கள் எஃபெக்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, நல்ல நல்ல கண்டென்ட் எடுத்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம உங்களுடைய சேனல் க்ரோத் ஆகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ வேறு ஏதோ அப்டேட் எதுவும் இல்லையான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்டேட் இருக்குங்க, ஒரு வேறு லெவலில் ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ட்ராவலிங் இந்த பிளான் இருக்குன்னா ஒரு கேரளாவுக்கு தான் அந்த ட்ரிப்பு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி லடாக் ட்ரிப்பு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். அப்புறம் என்ன ப்ரோ லடாக் ட்ரிப்பு போடலன்னு கேட்டுட்டு, லடாக் ட்ரிப்பு போடணுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை அதான் இருக்குது. அது கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் ஈஸியாக நீ ஒரே இதில் சொல்லிட்டே இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அப்படிலாம் கஷ்டம் கிடையாது. கஷ்டம் இல்லாதது எதுவுமே கிடையாது. உழைச்சா கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுங்க. உங்களுடைய வீடியோவில் நல்லா ரீச் கிடைக்கலனா கூட நீங்கள் போகிற இடத்துல ஏதாச்சும் யாரையாச்சும் நல்ல ஒரு டேலண்டான ஆளார் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா அதை எடுத்து மறக்காமல் நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நல்லா தூக்கி விட்டுருங்க. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க.